இந்த கிரிக்கெட்டுக்கு ஒரு கேடு வரமாட்டுக்க. எந்த அந்நேரமும் இதையே பார்த்துக்கிட்டு ஒரு பாட்டு பார்க்க முடியல, ஒரு படம் பார்க்க முடியல. சிறையிலவா இருக்கு இவரோட. ஓ ஷிட், என்ன அடிக்கிறானுங்க, ஒரு காசுக்கு ஆக மாட்டானுங்க. பாரு நெட்டம்மா, இந்த மேட்ச்லயும் நம்ம துவாக்க போறோம். துவாத்தா என்ன ஜெயிச்சா எனக்கு என்னையா, ரிமோட்டை குடுமையா, பாட்டை போட்டு ஆடணும், பாடாப்படுத்துதாரு. துவாந்துட்டுனா நான் டிவி ஆஃப் பண்ணிட்டு போயிடுவோம்ப்பா. எனக்கெல்லாம் டென்ஷன் தாங்க முடியாது. துவாந்து தொலையட்டுமே, எனக்காவது டென்ஷன் குறையுமே. நம்மளெல்லாம் போட்டு சாவடிக்காரு. கொஞ்ச நேரம் ஒரு நாடகம் கிடகம் பார்க்கலாம், ஒரு 4 பாட்டு ஏதாவது விட்டு ஒரு படத்தை பார்க்கலாம். இதில் என்ன இருக்குது, ஒரே கச்சா முச்சாம்பா ஊன்னு கத்திட்டு கிடக்கு. சை பாபுமா, புரோட்டா வாங்க போச்சோன்னு போலையா? இரு நெட்டம்மா, 2 ஓவர் தான், முடிஞ்சிரும். 2 ஓவரா? நீர் தான் ரொம்ப ஓவரா பண்ணுதீரு. இருட்டி, டென்ஷன் ஆன மேட்ச். எனக்கு தான் இது ஒன்றுமே புரியவே மாட்டுக்கு. நீர் என்னத்தை தான் போட்டு பாய்க்கிறோம், நமக்கு ஒரு இளவும் தெரிய மாட்டேக்குப்பா. சை, நான் தான் உனக்கு சொல்லித்தரேங்கம்ல கிரிக்கெட் பார்க்க, நீ தான் வரமாட்டுக்க. ஆமாம் சொல்லிட்டாலும் மண்டைய பாரு விளக்கு மாறு மாதிரி. இப்போ என்னைய தைங்கோ கிரிக்கெட்டுன்னு உள்ள வரலாமா? காமாட்சி அக்கா, எக்கா உள்ள வாங்க. என்ன சட்டி நிறைய குழம்பு கொண்டுட்டு வரியோ? எப்பாடி இன்னைக்கு நெட்டவழி குழம்புல இருந்து விடுதலை, ஜாலி. ஏட்டி உட்காருட்டி, நிமிந்து பேச முடியல. ஏட்டி மதியானம் யாரும் சாப்பிட வைக்கலாட்டி, அதான் குழம்பு எடுத்துட்டு வந்திருக்கேன், ஆட்டுக்கறி குழம்புன்னு. நீங்க புருஷன் நல்லா வச்சு சாப்பிடு. அடுத்து உங்க அம்மா வீட்டுக்கு கொடுக்க போறேன், லட்சுமி வீடு, ராணி அக்கா வீடு எல்லாத்துக்கும் கொடுக்க போறேன்டி. அப்படியாக்கா, எனக்காக கொண்டு வந்திருக்கீங்களா? ரொம்ப தேங்க்ஸ்க்கா. என்னட்டி லூசு தேங்க்ஸ் பீங்ஸ்னு, நமக்குள்ள என்னட்டி இருக்கு? காமாட்சி அக்கா இருங்க, காப்பி போட்டு கொண்டு வருவா நெட்டவள்ளி. இவருக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கும், எனக்கு காப்பியே போட தெரியாது. நம்மளே எப்படி கோத்து விடுதாரு. ஆமாக்கா இருங்க, காப்பி டீ எல்லாம் ஒன்றா போட்டு கலக்கி கொண்டு வரேன். ஏத்தாடி வேண்டாமா, இன்னும் 4 வீட்டுக்கு குழம்பு கொடுக்க போனோம். என் பிள்ளைகளும் வேற வந்திருக்காவோ, மறு வீட்டுக்கு வாரம் டீ கொண்டு போடாத, டீ காப்பியும் கலந்து போட்டு. ஏக்கா கிண்ணம் நாளைக்கு காலையில கழுவி தரேனே. ஏட்டி கிண்ணத்தை ரொம்ப நீட்டாலாம் கழுவ கூடாது டீ, உரம் விட்டு பேரும்பாவோ, லேசா அலசி மட்டும் கொடு. அப்படியா, இது வேறையா? அப்படிலாம் விட்டு போவாதுக்கா, நான் அவ்வளோ சீக்கிரம்லாம் போக மாட்டேன். சரி, நான் லேசாக அலசி தரேன். கறி 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 ஆட்டுக்கறி குழம்பு லல்லலல்லலலா லொல்லொல்லொல்லொல்லோ உமருக்கு ஒன்றும் கிடையாது. என் செல்ல பொண்டாட்டி, தங்க பொண்டாட்டி, போமா இப்போ இட்லி ஆவி கறி குழம்புக்கு வச்சு சாப்பிட்டா சூப்பராக கொண்டாங்கும். பாபு மனுஷன், நீ சரியான ஆளு. நான் கொஞ்சம் சமையல் படிச்சது நல்ல வேலை வாங்குதீரு. எப்பா பொல்லாத மனுஷன். என் தங்க பொண்டாட்டியே, செல்ல பொண்டாட்டியே, இட்லியே வச்சுட்டு இங்கே வந்து உட்காந்து நம்ம கிரிக்கெட் பார்ப்போம். 10 நிமிஷம் கழிச்சு இட்லி எடுத்துட்டோம்னா சுவையான இட்லியும் அது கூட சேர்ந்து குழம்பும் தயார். அதே இது நீர் செய்யலாம்ல. நல்ல பேசுவார் வக்கனையா. சரி, பாபு மனசை இவ்வளோ அன்பா கேட்கிறப்ப இட்லி வச்சுட்டு வரேன். பாபு மனசா, ஒரே ஒரு சந்தேகம். இட்லியை காப்பி சட்டியில் வைக்கணுமா இல்லைன்னா குழம்பு சட்டியில் வைக்கணுமா? வேண்டாம் என் தங்கமே, நானே இப்படி இட்லியை ஊத்திட்டு வந்து உட்காந்துக்கிட்டேன். சரியா, நீ உட்காரு. என்ன அப்படி தப்பா கேட்டுவிட்டேன்னு இப்படி வாயை பொழந்துட்டு போகுது இந்த பொக்க வாயி? என்னன்னு தெரியலையே. நல்லா தானே கேட்டால் காப்பி சட்டியில் வச்சு வைக்கணுமா குழம்பு சட்டியில் வைக்கணுமான்னு. சரி, கழுதி அவரே வச்சுட்டு வரட்டும். எம் 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 என்ன ருசி. ஒரு வர்றதுக்குள்ளே நம்ம தின்றக்கூடாதுப்பா, ஆகும் இந்த மனசே. சரி, கொஞ்சம் தள்ளி வச்சுருவோம். முதல்ல ரிமோட் எடுத்து இதை மாற்றணும்ப்பா. சரி, மண்டலாம் வின்னு தெரிக்குப்பா. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கறி குழம்பு லாலலா. கறி குழம்பு இல்லைன்னா எங்களுக்கு எங்க வரும் தூக்கம் தான் லாலலா. பத்தல சோறு தந்த மாமாவை பத்தலையே, பத்தலையே. ராணி நான் மீன் பிடிக்க போறேன். நீ வாரிய குளத்தங்கரையில நான் மீன் பிடிக்க போறேன். மாமா, மீனெல்லாம் இன்னைக்கு பிடிக்க வேண்டாம், வீட்டுல கடையும். மீன் பிடிக்கலாம் எனக்கு பொழுதே போவதுன்னு உனக்கு தெரியும்ல ராணி, எதுக்கு இப்படி பண்ணுத? இன்னைக்கு மீன் குழம்பு ஆக்கணும்ல. நேற்று வச்ச இட்லி இருக்கு, அதை 2 பக்கம் சூடு பண்ணி பெரட்டி தாரேன், ஊறுகாய் தொட்டு திங்கலாம். அந்த இட்லி இன்னும் 3 நாள் கழிச்சு திம்போம். இப்போ நான் போய் மீன் பிடிச்சிட்டு வரேன். மாமா, ராத்திரி மீன் பிடிக்க கூடாது, மீன் தூங்கும். போ ராணி, ஒரு வேலையும் செய்ய விட மாட்டேங்க. சரி, நான் உட்காந்துருக்கேன். உள்ள வரலாமா? யார் வந்திருக்காவோ? தலைவர் பொண்டாட்டி இருந்தாக்காவா? வாங்க பல் தூக்கியாக்கா. ராணி, இதெல்லாம் கறி குழம்பு இருக்கு, சாப்பிடுங்கன்னா 2 பேரும். நல்ல சூடாக தான் இருக்கு. சோறில் வச்சு சாப்பிடுங்களா, தோசை இட்லி இருந்தாலும் வச்சு சாப்பிடுங்க. காலையில் கொடுக்க முடியல, அதான் கொடுக்க வந்தேன். கொண்டாங்க பாப்போம், நல்ல மணக்குவே. இவங்க 2 பேருமே கொஞ்சம் ஒரு மாதிரி தான். சீக்கிரம் இடத்த காலி பண்ணிட்டு ஓடிடணும். ஆமா, நல்ல மணக்கும். சரி, நான் வாரேன். குழம்புலாம் கொடுத்துருக்கியோ? இருங்க, சோபால இருங்க. பரவாயில்ல ராணி மாப்பிள்ள, நான் வாரேன். சொல்லிட்டே இருக்கோம்ல, எங்க போறீங்க? சோபால இருங்க. அடப்பி எது எடுப்பான் குழம்பு டக்குன்னு கிளை போட்டு இப்படி கத்துறானே, எம்ம தெரியாம வந்துட்டோமே. நான் ஆரஞ்சு மண்டையாவது கொடுத்து விட்டுருக்கலாம் போலயே குழம்பு கொடுக்க சொல்லி. உட்காருதேன்ப்பா. ஏக்கா, நல்லா இருக்கீங்களா? சாப்பிடுவீங்களாக்கா? எங்க வீட்டுல இந்த இருக்க பாருங்க, கறி குழம்பு வச்சோம். அடக்கி இருக்கு, நம்ம வச்சுட்டு வந்ததை நம்ம கிட்ட இப்படி சொல்றா, என்னாச்சு இவளுக்கு? சாப்பிட்டேன், நீங்க சாப்பிடுங்க, நான் வாரேன். அப்படிலாம் சொல்லக்கூடாது, இருங்க.
யாத்தே தெரியாம வந்து போட்டனே பேதி எடுப்பா மண்டையில கொட்டுதானே. சரி ராணி நான் கிளம்புதானே. கிளம்ப கூடாது, எங்க மாமா சொன்னாதான் போனோம். பிள்ளையரப்பா நான் எப்படியாவது இந்த வீட்ல இருந்து இன்னைக்கு தப்பிச்சு போயிடணும். ரொம்ப பயமா இருக்கு. ராணி நீ பண்றது உனக்கு நியாயமா சொல்லு. குழம்பு கொடுத்தாச்சுல என்ன போவிடு. என்னை தாண்டி எப்படி போறியோ நான் பாத்துருது. அட பேதி எடுப்பான் இவர் ராணியை விட பெரிய பைத்தியமா இருப்பான் போலயே. அட கடவுளே போனை வேற வச்சுட்டு வந்துட்டாங்க. போன் அடிச்சாரியாவது கூப்பிடலாமே. மாமா மாமா நேத்து ஆஸ்பத்திரி போயிட்டு வர வழியில ஒரு இன்ஜெக்ஷன் கிடைச்சதுல அதை எடுத்துட்டு வழிரா, இந்த கணக்கு போட்டு பாப்போம். யாத்தாடி இன்ஜெக்ஷனா ஏமாந்த கோட்டிக்கார பயவலிட்ட மாட்டிட்டு செத்துருவோம் போல தெரியுது. என் மாவா வேற இதுக்கு வந்திருக்கல விருந்துக்கு. அட கடவுளே எப்படியாவது ஓடிடணும். ஏம்மா இவ்வளவு தள்ளி விட்டுட்டு ஓடிடணும். அம்மா எங்க ராணியவே தள்ளி விட்டு பின்வாசல் வழியாவோ வாடுதியோ. இருங்க இருங்க, நாளைக்கு உங்களுக்கு கண்டிப்பா இன்ஜெக்ஷன் குத்தியே ஆகுவோம். இன்ஜெக்ஷன் உன் மோரையில குத்து. உனக்கு போய் குழம்பு கொடுக்க வந்த பாரு ஆளு மண்டைகளும். ராணி ராணி என்னாச்சு? இன்ஜெக்ஷன் எடுத்து உனக்கு போட்டுட்டா விழுந்து கிடக்க? ஒன்னும் இல்ல மாமா, சரியாயிட்டு. சரி வா, இந்த குழம்பு 2 பேரும் திம்போம். வெறும் குழம்பு மட்டும் சாப்பிடுவோம்னா இட்லி தோசை சோறு எதுவும் வேண்டாம். குழம்பு மட்டும் சாப்பிடல நல்லா இருக்கும். கொஞ்சம் பல்பொடி எடுத்துட்டு வா, குழம்புல கலக்கி சாப்பிட்டா ருசியா இருக்கும். சரி மாமா. யாத்தாடி குழம்பு கொடுக்க போனதும் போதும் உயிர் பிழைச்சு வந்ததும் போதும். அம்மா எனக்கு ராணி வீட்டுக்கு தனியா போயிடக்கூடாதுப்பா. நல்ல வேலை வேண்டத மாதிரி நாளைக்கு பிள்ளையார் கோயில போய் தேங்காய் உடைச்சிடணும். உயிர் போய் உயிர் வந்த மாதிரிலாம் இருக்கு. எக்க சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்டி, நல்லா சாப்பிட்டேன். இவனும் தின்னுட்டான். ரேகா ஆபீஸ் போயிட்டாட்டி. உங்க அத்தான் தூங்கிட்டு கிடக்காரு. அம்மா அண்ணனோ குடுமி போட்ட பொம்பளையும் எங்க? எப்பயாதியில போறவனு குடுமி போட்ட பொம்பளைன்னு சொல்லக்கூடாதுல்ல. அவ காதல கேட்டா அவன் காதை பிடிச்சு தெரிவிடுவா. அவன் அண்ணில. அண்ணியா? அண்ணியா பண்ணியா? பிரபு அப்படிலாம் பேசக்கூடாது, சித்தி அடிப்பேன். நாங்க அப்படிதான் ஸ்கூல்ல எல்லாம் விளையாடுவோம். போலாங்கிட்டு போ. உங்க அப்பா ரூம்ல போய் கடல அப்பாட்ட போய் பேசிட்டு இங்க இருக்காதுல. பேசும்போது கோவப்படுத்துற மாதிரி பேசுதியல. ஏக்கா வீடுக்கா சின்ன பையன் அவனை போய் ஏசிட்டு கிடக்க. ஏக்கா இந்த பிள்ளைகளோ விருந்துக்கு போயிட்டு பத்தியா வீடே வெறிச்சுட்டு இருக்கு. ஒரு நாள் தான் ஆகுது எனக்கு விஜய் இல்லாம கை ஒடிஞ்ச மாதிரி இருக்கு. ஒத்தைக்கு ஒரு மாமலாட்டி கைக்குள்ளேயே வளர்ந்துட்டாம்ல. அதான் உனக்கு அப்படி சங்கடமா இருக்கு. நீ இவனை வச்சுக்கட்டி இவனை உன் கூடயே வச்சுக்கா. உனக்கு நீ யாரும் போறதே தெரியாது, மண்டை காஞ்சிரும். என் கூட தானே அவன் இருக்கான். தோட்டத்துக்கு தண்ணி ஊற்றும் போது வந்து நிற்பான். பாவம் போல வந்து சித்தி இது என்ன காய் அது என்ன காய்னு கேட்பான். கடைக்கு சாமான் வாங்கும்போது 5 ரூபா கேட்பான், கொடுப்பேன். அவனுக்கு பிடிச்ச பிஸ்கெட்டை வாங்கி தும்மா. நல்ல பையக்கா, சொல்ற விதமா சொன்னா கேட்பான். 5 ரூபாய் ஞாபகப்படுத்திட்டாவோ? 5 ரூபாய் கொடுங்க சித்தி. அது எடுப்பா 5 ரூபாயை வாங்கிக்கிட்டே இருப்பான் மட்டி. ஒரு நாளைக்கு 10 5 ரூபாட்டி 50 ரூபாய் இவனுக்கு போடணும் பத்துக்க. தம்பிமா ஒயாம கடைக்கு போக கூடாது, நல்ல பழக்கம் இல்ல. உனக்கு தான் சித்தி நிறைய பண்ண வச்சிருக்கோம்ல. நான் வெளியே போய் வேடிக்கை பார்க்க போறேன். போல போவி அடிக்க பாரு. இங்க உட்காந்துக்கிட்டு சிறப்படுத்தாதல. ஏங்க அந்த பையட்ட எரிஞ்சு எரிஞ்சு விழுத? சின்ன பையன் தானே, உனக்கு வயசாயிட்டு பொறுமையே இல்ல. சின்ன பையன்கிட்ட போய் எரிஞ்சு எரிஞ்சு விழுத. பிள்ளை இங்கே ஓடிடுவானு கவலை இல்ல. போன்னு விரட்டுதான். என்னடி செய்ய? லேட்டா பிறந்து புட்டாமட்டி எரிச்சலா வருது. வயசான காலத்துல இவன் பிறத்தாப்புல ஓட முடியலட்டி. ஒரே சேட்டை பத்துக்க. பக்கத்து வீட்டுல பூரா வம்பெழுத்துட்டு வந்துருவான். அன்னைக்கு இப்படித்தான் ஒரு நாள் பக்கத்து வீட்டுக்காரி மண்டியில பாலை கொண்டு அடிச்சுட்டாமட்டி. அவ ஒரே சண்டையா போட்டுட்டு பாடாப்படுத்திட்டாளுவா. ரேக்காப்புல தான் போய் பேசி பேசி சமாதானப்படுத்திட்டு வரும். பாவம் இந்த ரேக்காப்புல. இரி இன்னும் ஒரு 2-3 மாசம் போகட்டும். ரேகாக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் முடிச்சிருவோம், சரியா? நீயும் அத்தானும் எங்க கூடயே இருங்க. அவளுக்கு கல்யாணம் மொத்தம் மேற்கொண்டு செலவு நகை எல்லாம் நான் பாத்துக்கிடுதேன். எனக்கு தான் பொட்ட பிள்ளை கிடையாதுல. நீ ஏன் கவலைப்படுத? இன்னும் ஏன் அப்படி புலம்பி தீர்த்துட்டு இருக்க? ஏற்கனவே சொன்னோம்ல உன் கவலை கடன் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு. இன்னும் புலம்பிட்டு இருக்காது, சரியா? அந்த பையனை நல்லா பாரு. அந்த மதுரை மீனாட்சி அம்மன் தாண்டி நீ என் வாழ்க்கையில ஒளியத்த வந்துட்டி. நீ நல்லா இருப்பட்டி. சரிட்டி, குறுக்கு வலிக்கு நான் வாரேன். அங்க போய் தூங்க போறேன்டி. சரி சரி தூங்கு. அதுக்கு முன்னாடி காட் பாக்ஸ்ல இட்லியும் சட்னியும் வச்சிருக்கேன். நீ சாப்பிட்டு அத்தனுக்கு கொடுத்துருன்னு பிரபுவை நான் சாப்பிட வச்சுக்கிறேன். சரிட்டி.